வணக்கம், வாழ்க வளமுடன். என் பேரு திருமதி மஞ்சுளா பாலசுப்ரமணியன். நாங்க இந்த கோவிலுக்கு மாசி மாதம் அப்படின்னாலே காலையில எழுந்து கிளம்பி வந்துடும். ஏன் அப்படின்னா இங்க பாராயணம் பண்ணுவாங்க. சிவவிஸ்வத்தனம் ரெண்டுமே இருக்கிறதுனால அங்கேயும் சிவனோட பாராயணம் பண்ணுவாங்க. இங்க அதே மாதிரி திருப்பாவை திருவம்பாவை எல்லாமே எல்லாரும் பண்றதுனால படிக்கிறதுனால நாங்க அதுல கலந்துப்போம். என் கணவர் குழந்தைகள் நாங்க 3 பேருமே இங்க அவர் தான் 4 மணிக்கு வீடு எங்களுக்கு இங்க முகலிவாக்கம் பக்கத்துல இருக்கிறதுனால நாங்க காலையில இங்க ஒரு 5:30 மணிக்கு ஆரம்பிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க 2 கோயிலையும் பார்த்துட்டு கிளம்பிடுவோம். நாங்க இந்த மார்கழி மாதம் வர்றதுனால என்ன அப்படின்னா நல்ல ஒரு புத்துணர்ச்சியா இருக்கு. கோவில்ல நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கு. இந்த பகுதி மக்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ள வகையில பாத்தீங்கன்னா நிறைய விசேஷங்கள் ஆராதனைகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த கோவில் ரொம்ப சிறப்பா நிர்வாகிகள் நல்ல வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. நல்ல பயனுள்ள வகையில இருக்கு இந்த பகுதி மக்களுக்கு மட்டும். அது மட்டும் இல்லாம இங்கிருந்து வெளியில இருந்தெல்லாம் நிறைய மக்கள்லாம் இந்த கோவில்ல நிறைய நினைச்சா நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில அன்பர்கள் நிறைய பேர் அவங்களோட ஃபீட்பேக்கையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சிறப்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த கோவில் நிர்வாகிகள் எல்லாருமே. நம்ம இந்த மார்கழி மாதம் வர்றதுன்னா நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரிதான். என்னன்னா நம்மளோட அந்த ஓசோன் படலத்திலிருந்து வரக்கூடிய அந்த காற்றை நம்ம சுவாசிக்கணும். ஏன்னா அதுக்காக தான் இந்த 30 நாள் வாசல்ல கோலம் போடணும். அந்த காற்றை நம்ம கிரகிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா அந்த யூவி ரேஸ் நமக்கு இந்த டைம் இந்த 30 டேஸ் மட்டும்தான் கிடைக்கும். அந்த காற்றை நம்ம சுவாசிக்கணும், ஆக்சிஜன் நல்லா நமக்கு கிடைக்கும்ன்றதுக்காக நம்ம வாசல்ல 30 நாளும் கோலம் போடு. பட் அந்த மாதிரிலாம் ரொம்ப குளிருங்கிற மாதிரிலாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சிஜன் நல்லா இருக்கு, புத்துணர்ச்சியா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கு. கோவிலுக்கு வரும்போது இன்னும் நிறைய இந்த வைப்ரேஷனை எடுத்துட்டு நாங்க வீட்டுக்கு போறதுனால நாள் முழுவதும் ரொம்ப சூப்பராகவே இருக்கு. இன்னும் நிறைய சொல்லலாம். கோவில்ல நிறைய விசேஷங்கள்லாம் பண்றாங்க. நிர்வாகிகள் நல்லா சூப்பரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம முன்னோர்கள் சொன்னது இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம குடும்பத்துல தனி மனித அமைதிங்கிறது ஒண்ணு வரணும். வந்தாதான் கணவர் குழந்தை அதுக்கப்புறம் குடும்பம் அந்த அமைதி வரும். அதை தாண்டி நம்ம சுத்தி இருக்கிறவங்க சுற்றம், அதுக்கப்புறம் ஊர், நம்ம தெரு, அப்புறம் உலகம், இப்ப உலகத்துல அமைதி வரணும் அப்படின்னா இந்த மாதிரி வழிபாடுகள் ஆராதனைகள் எல்லாமே சிறப்பா நடக்கும் போதுதான் உலகத்துல அமைதி. ஏன்னா லோகம் அப்பதான் சேமமா இருக்கும். ஒவ்வொருத்தரும் கோவிலுக்கு வரணும். எல்லாரும் வந்துகிட்டு தான் இருக்காங்க. இப்ப நிறைய பக்தி பெருகி இருக்கு. எல்லாரும் கோவிலுக்கு வராங்க, பயன் பெறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்களும் இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கிறதுனால. மற்றபடி இந்த நேரத்துல கோவிலை வழி நடத்திக்கிட்டு இருக்க நிர்வாகிகளுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். நன்றி. அதுக்கப்புறம் நீங்க எத்தனை வயதுல இருந்து இந்த மார்கழி மாசம், நீங்க எந்த வயதுல இருந்து இந்த மார்கழி மாசத்துல காலை நேரத்துல இந்த மாதிரி கலந்துருக்கீங்க? நான் ரொம்ப வருஷமாலாம் இல்ல. இப்ப நாங்க இங்க முகலிவாக்கம்ல எங்க வீடு இருக்கு, ரெசிடென்ஸ் இருக்கிறதுனால பக்கத்துல கோவில் இருக்குங்கிறத வச்சு நாங்க இப்ப ஒரு 4 வருஷமா நானே, என் கணவர், என்னோட பையன் 3 பேருமா நாங்க 4 வருஷமா வந்துகிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு தடவை வந்தோம். வந்துட்டு போகும்போதெல்லாம் இங்க படிச்சுட்டு இருப்பாங்க, பாராயணம் படிப்பாங்க. எனக்கு அதுல கலந்துக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் தாராளமா இது பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுனால எங்களுக்கு இதுல கலந்துகிட்டதுக்கு அப்புறம் நிறைய சேஞ்சஸ் லைஃப்ல நாங்க நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். இதுல கலந்துக்கும் போது அதே சமயத்துல எங்களை வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அவங்களுமே அந்த பொறுப்பை எடுத்து வழி நடத்துறவங்களும் நல்ல சூப்பரா எங்களை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அதனால எங்களுக்கு இந்த பாராயணம் படிக்க, திருப்பாவை திருவம்பாவை இந்த இதெல்லாம் பண்றதை தாண்டி சனிக்கிழமைகள்ல சகஸ்ரநாமம் அது பண்றாங்க. அதே சிவ தலத்திலயும் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பண்றாங்க அவங்க இதெல்லாம். பட் எல்லாத்துலயும் கலந்துக்க முடியலனாலும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நாங்க இந்த கோவிலுக்கு வரோம். எங்க குடும்பத்தோட கலந்துக்கிறோம். நாங்க காத்தால இங்க 5:30 மணிக்கு கோவில்ல ஸ்டார்ட் பண்றாங்க. அதாவது பாராயணம் படிக்கிறது. நாங்க ஒரு 5:15 அந்த மாதிரில வந்துருவோம். இங்க வர்றது மாறிடுதுங்கிறத தாண்டி முதல்ல அதாவது இன்னும் அதை பத்தின என்ன சொல்றது தெரியலையோ என்னவோ. அதாவது குளிர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. வந்தா
கோல்டு காஃப் அந்த மாதிரி சில விஷயங்களும் யோசிக்கிறாங்க. ஏன்னா ஸ்கார்ஃப் கட்டிக்கிறாங்க, வாசல்ல கோலம் போடுறதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கூட வந்து போடுறாங்க. ஆனா அதுல ஒரு ஸ்கார்ஃபும் ஒண்ணு கட்டிட்டு பண்றாங்க. சில பேருக்கு வந்து அந்த உடல் உபாதைகள்லாம் கூட இருக்கும், அது கூட ஒரு காரணமா இருக்கலாம். அதனால வீட்லயே கூட, ஏன்னா 4:30 மணிக்கு கோலம் போட்டவங்களுக்கு கண்டிப்பா கோவிலுக்கு வந்து வர முடியும். ஆனா இந்த குளிர் காற்று இதெல்லாம் ஒத்துக்காதுங்கிறதுனால கூட உடல் உபாதைகளால இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நானு தெரியல எப்படின்னு. நன்றி. நீங்க வந்து தினசரி வந்துருவீங்களா? ஆமா, தினசரி இந்த 30 நாளும் காலையில நாங்க எங்க கோவிலுக்கு வந்துருவோம். நாங்க பாராயணத்துல வந்து கலந்து போனாங்க.